அனைவருக்கும் பைசன் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். 2 நாளைக்கு முன்னால நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி JEE மெயின் 2026 எக்ஸாமை முன்னிட்டு இரண்டாவது அறிவிப்பை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இரண்டாவது அறிவிப்பில் என்னென்ன விஷயங்களை ஹைலைட் பண்ணியிருக்காங்க என்பதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த அறிவிப்பின்படி செஷன் 1 எக்ஸாம்ஸ் ஜனவரி 21லேருந்து 30 வரைக்கும், செஷன் 2 எக்ஸாம்ஸ் ஏப்ரல் 1லேருந்து 10 வரைக்கும் நடத்த போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸை நம்ம கவுண்ட் பண்ணி பார்த்தோம்னா 10 நாள் பர் செஷனுக்கு வரும். 10 நாளுமே எக்ஸாம் நடக்காது. ஏதாவது 5 நாள் அல்லது 6 நாள் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸை பொறுத்து ஒரு நாளைக்கு 2 ஷிஃப்ட் வீதமாக 10லேருந்து 12 ஷிஃப்ட் நடத்தலாம். கடந்த வருடம் 2025 மொத்தமாக 5 நாள் 10 ஷிஃப்ட் நடத்தினாங்க. இந்த முறை நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் அதிகமாகிற பட்சத்தில் அது 10 ஷிஃப்டாகவோ இல்லை 12 ஷிஃப்டாகவோ அவங்க நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பழைய ஹிஸ்ட்ரி படி மார்னிங் செஷன், தட் இஸ் மார்னிங் ஷிஃப்ட் காலையில் 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் நடத்துவாங்க. ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட் 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் நடத்துவாங்க. இந்த இரண்டாவது அனௌன்ஸ்மெண்ட்டில் நேம் மிஸ்மேட்ச் இஷ்யூ என்பதை பற்றி NTA தெளிவான விளக்கம் கொடுத்துருக்காங்க. இதன்படி ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஆதார் கார்டில் நேமும் இனிஷியலும் வேறு மாதிரி இருக்கும், 10th மார்க் ஷீட்டில் இனிஷியலும் நேமும் வேறு மாதிரி இருக்கும். இந்த மிஸ்மேட்ச் இருக்கிற பட்சத்தில் யாரும் ஒரி பண்ண வேணாம். நாங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது ஒரு ப்ரொவிஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இந்த ப்ரொவிஷன் கடந்த வருடம் JEE மெயின் 2025 அப்போது ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது என்ன நடைமுறை ஃபாலோ பண்ணமோ அதே நடைமுறை இந்த வருஷமும் ஃபாலோ பண்ண போகிறோம் என்பதை தெளிவாக சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய அனௌன்ஸ்மெண்ட்டில் போன வருஷம் சர்க்குலரை மேற்கோள் காட்டி இந்த சர்க்குலரில் என்ன சொல்லியிருக்கோமோ அதே தான் இந்த வருஷமும் நாங்கள் ஃபாலோ பண்ண போகிறோம் என்பதை தெளிவாக சொல்லியிருக்காங்க. அந்த சர்க்குலரோட காப்பியை நாங்கள் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இந்த சர்க்குலர் காப்பியின்படி ஒரு ஸ்டூடெண்ட்டோட 10th மார்க் ஷீட் மற்றும் ஆதார் கார்டில் இனிஷியல் மற்றும் நேம், நேம் மற்றும் இனிஷியல், ஃபாதரோட இனிஷியல் ஆர் ஃபுல் நேம், இந்த வகையில் எந்த மிஸ்மேட்ச் இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது ஆதார் கார்டில் என்ன நேம் இருக்கோ அதை டைப் பண்ணுங்கள், 10th மார்க் ஷீட்டில் என்ன நேம் இருக்கோ அதை டைப் பண்ணுங்கள். ரெண்டையுமே நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம், உங்களுக்கு ஹால் டிக்கெட் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருவோம் என்பதை தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ நேம் மிஸ்மேட்ச் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க கவலைப்பட வேணாம். இந்த ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கிற சர்க்குலர் படி தான் நடைமுறை ஃபாலோ பண்ண போகிறாங்க. இங்கே தெளிவான ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். உங்களுடைய 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற நேமும் ஆதார் கார்டில் இருக்கிற நேமும் இனிஷியல் ஃபஸ்ட்டும் நேம் செகண்டும் வரலாம், அதர்வைஸ் நேம் ஃபஸ்ட்டும் இனிஷியல் செகண்டும் வரலாம், நோ ப்ராப்ளம். அதே போல் உங்களுடைய ஆதார் கார்டு அண்ட் 10th மார்க் ஷீட்டில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் ஆர்டர், டேட், மந்த், இயர் என்ற அடிப்படையில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதே போல் உங்களுடைய ஆதார் அட்ரஸ் எது வேணாலும் இருக்கலாம். நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் JEE எக்ஸாமுக்கு ஃபில் பண்ணும்போது எக்ஸாம் சென்டர் சிட்டி உங்களுக்கு கேட்பாங்க. அந்த சிட்டியை செலெக்ஷன் பண்ணுற பட்சத்தில் மேக்ஸிமம் நீங்கள் கேட்குற சிட்டி அலாட் ஆகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குங்க. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஒருத்தருடைய ஆதார் கார்டில் அட்ரஸ் சென்னையில் இருக்கலாம், அவர் கோயம்புத்தூரில் சிட்டி செலெக்ஷன் பண்ணியிருந்தாருன்னா கோயம்புத்தூர் சிட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. கடைசியாக நம்ம பார்க்க வேண்டியது ஆதார் கார்டு அப்டேட் பண்ணி முடித்த பிறகு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிற உங்கள் காப்பி எக்ஸாம் டேட்லேருந்து 6 மாதத்துக்கு உள்ளே டவுன்லோட் பண்ணதாக இருக்கணும். சிம்பிளாக சொல்லணுன்னா ஆகஸ்ட் 2025 ஜனவரி 2026 உங்கள் ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ணி நீங்கள் வச்சுருக்கணும். ஆகஸ்ட் 2025 முன்னால் நீங்கள் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அது எக்ஸாம் சென்டர் நுழையும் போது சில ப்ராப்ளம்ஸை கிரியேட் பண்ணும். JEE மெயின் 2025 மற்றும் 2026 அடிப்படையான சில விஷயங்களை கம்பேர் பண்ணி கொடுத்துருக்கோம். JEE மெயின் 2026 செஷன் 1 ஜனவரி 21லேருந்து 30 வரைக்கும், ஏப்ரல் 1லேருந்து 10 வரைக்கும், மொத்தம் 10 நாள் அவங்க பிளான் பண்ணியிருந்தாலுமே கடந்த வருடம் JEE 2025 படி மொத்தமாக 5 நாள் இல்லைன்னா 6 நாள் எக்ஸாம்ஸ் நடக்குங்க. ஒரு நாளைக்கு 2 ஷிஃப்ட் மூலமாக மொத்த ஷிஃப்ட்டு 10 ஷிஃப்டாக இருக்கலாம், அதர்வைஸ் 6 நாள் நடத்துனாங்கன்னா 12 ஷிஃப்ட் இருக்கலாம். ஃபஸ்ட்டு ஷிஃப்டோட டைமிங் ஆல்வேஸ் 9 AM மார்னிங்லேருந்து 12 noon PM வரைக்கும் இருக்குங்க. அதே போல் செகண்ட் ஷிஃப்டோட டைமிங் ஆஃப்டர்நூன் 3 PM ஆரம்பித்து 6 PM வரைக்கும் முடிப்பாங்க. இதில் எந்த சேஞ்சும் இருக்காது. நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் போன வருஷத்தை விட இந்த வருஷம் அதிகமாக இருக்கலாம்னு எதிர்பார்க்குறாங்க. அதன்படி நம்பர் ஆஃப் ஷிஃப்ட் மற்றும் நம்பர் ஆஃப் டேஸ் இது நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸை பொறுத்து தான் சப்ஜெக்ட் டு சேஞ்ச் மாறும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம்.
எங்களுடைய வீடியோ பதிவுகள் உங்களுடைய என்ஜினியரிங் அட்மிஷன் ப்ராசஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் JEE Main 2026.